நிறைய பாடப்பிரிவுகள் இருக்கு. பழைய ரொம்ப கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவுகளை சூஸ் பண்ணலாமா, அல்லது புதுசா ஏதாவது ஒரு பிரிவை சூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஏன் நீங்க கல்லூரியை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கணுங்கிற மிக முக்கியமான விஷயம். அந்த கல்லூரியை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருடைய பேரண்ட்ஸ், இன்னைக்கு பேரண்ட்ஸா இருக்கலாம், மாணவர்களா இருக்கலாம், எல்லாருடைய மனநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கடந்த ஒரு 25-30 வருடங்களா அந்த கல்லூரியினுடைய எத்தனை வருடமா அந்த கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது மிக முக்கியமான விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன், அந்த கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதிகமான பூம் இருக்கு அப்படின்னும் போது தேவைக்கு அதிகமானவர்கள் அந்த துறையை நோக்கி போறது அப்படின்றது தான் ஒரு வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குதா? பொறியியல் துறையில வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது ஒரு மாயை. இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள் வேலை வாய்ப்பு சொல்றாங்க, ஒரு சில மாணவர்கள் ஸ்டார்ட் அப் வராங்க. திறன்களை அளிக்கும் பொழுது அந்த மாணவன் சக்சஸ்ஃபுல் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும், அங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது இல்லாம அது முறையாக அங்கீகாரம் பெற்ற கல்லூரியா என்பதை பார்க்கணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் தனியா இருக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் தனியா இருக்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி தனியா இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்றோம்னாக்க, அந்த துறையில பல பிரிவுகள் இருக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சிவில் இன்ஜினியரிங்லேருந்து பிரிந்த ஒரு படிப்பு அப்படின்னா ஆர்கிடெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேருந்து உருவான ஒரு துறை. இந்த மாதிரியாக புதிய துறைகளை தேர்வு செய்யும் போது, ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அதுல அவர்களுக்கு தடங்கள் அந்த மாதிரியான ஏற்படுற விஷயங்கள்லாம் ஏற்படும். வணக்கம். கற்றல் இனிது பகுதியில் இன்னைக்கு பொறியியல்ல எந்தெந்த பிரிவை தேர்வு செய்யலாம், இப்போ ஒரு பிரிவை தேர்வு செய்யணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது குறித்து தான் பேச இருக்கிறோம். இதில் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு மாறன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ பொறியியல் பாடம் தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்ட மாணவர்களுக்கு அடுத்ததாக நிறைய குழப்பங்கள் இருக்கும். குறிப்பாக நிறைய பாடப்பிரிவுகள் இருக்குது. பழைய ரொம்ப கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவுகளை சூஸ் பண்ணலாமா, அல்லது புதுசாக ஏதாவது ஒரு பிரிவை சூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு பொறியியலில் ஒரு பிரிவை முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்? அதாவது பொறியியல் துறைங்கிறது எப்பொழுதுமே ஒரு எவர் கிரீன் சொல்லலாம். என்ஜினியரிங் இஸ் எவர் கிரீன் சொல்ல முடியும். இன்னைக்கு என்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லைன்னாக்கே அன்னைக்கு உலகம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, மக்களுடைய மகிழ்ச்சி கிடையாதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்ஜினியரிங் துறை இன்னைக்கு பிரசித்தி பெற்ற துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது மாணவர்கள் +2 முடித்த மாணவர்கள் பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இரண்டு மிக முக்கியமான காரணிகள். இரண்டு மிக முக்கியமான காரணிகளை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு ப்ரோக்ராம் பெருசா காலேஜ் பெருசா அப்படின்னா கல்லூரி தான் மிக முக்கியமான விஷயங்கள். ஏன் நான் கல்லூரியை முக்கியம் சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த போட்டி சார்ந்த சூழலில் ஒரு மாணவன் நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்லூரி உன்னை திறம்பட செயல்படுத்த முடியும், நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான விஷயங்கள். அதற்கு மேல ப்ரோக்ராம், அதாவது என்ன நீங்க என்ன கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, என்ன கோர்ஸ் எடுக்கலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏன் நீங்க கல்லூரியை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கணுங்கிற மிக முக்கியமான விஷயங்கள். அந்த கல்லூரியை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருடைய பேரண்ட்ஸ், இன்னைக்கு பேரண்ட்ஸா இருக்கலாம், மாணவர்களா இருக்கலாம், எல்லாருடைய மனநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கல்லூரியில சேர்ந்தா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, அப்படிதான் எல்லா மாணவனும் உள்ள வரும்போது செய்வான். நீங்க கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் பண்ணும் பொழுதும் பிளேஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்ப பிளேஸ்மெண்ட் கொடுக்கிற கல்லூரிகள் எதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்லூரி நீங்க தேர்ந்தெடுத்தா அந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் 4 இயர்ஸ்க்கு மேல அப்ஜெக்டிவ்ஸ் பிளேஸ்மெண்ட்னா கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி கல்லூரி நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க, கடந்த ஒரு 25-30 வருடங்களா அந்த கல்லூரியினுடைய எத்தனை வருடமா அந்த கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது மிக முக்கியமான விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன் சிஸ்டம். நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கலாம், MIT இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் இருக்கலாம். அதுக்கு இல்லாம அதுக்கு அடுத்த டயர் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறாங்க. இது 2 மோடு தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் சொல்லலாம். அதற்கு அடுத்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறாங்க. ஆகையால நீங்க அந்த கல்லூரியையோ உள்ள யூனிவர்சிட்டியை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த கல்லூரி யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் தி சென்ஸ் கிளாஸ் ரூம் மட்டுமே இல்ல, அதுக்கு மேல உங்களுடைய லெபார்டரிஸ் மிக முக்கியமான விஷயங்கள். இனோவேஷன் சார்ந்த ஒரு லெபார்டரி இருக்குதா உங்களுக்கு, டெக்னாலஜி பேஸ்டு லெபார்டரி இருக்குதா உங்களுக்கு,
நியூ சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றாங்களா, உங்களுக்கு கோடிங் ஸ்கில் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்குதா, அதே மாதிரி டிஜிட்டல் ஓரியன்டட் இருக்குதா அப்படின்னு நீங்க வந்து பல வழியில வந்து இந்த லெபார்டரியுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, மாணவர்களுக்கு வந்து திறன்களை எவ்வாறு வளர்ப்பது, அதுக்கான ஒரு குறிகள் அதற்கான அறிகுறிகள் இருக்கான்னு பார்த்து அந்த கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல வந்து ஃபேக்கல்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபேக்கல்டி இல்லாம எதுவுமே கிடையவே கிடையாது. அப்ப ஃபேக்கல்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி இருக்காங்களா நீங்க பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லாம எத்தனை PhD ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க ஸ்பெஷலைசேஷன்ங்கிறது இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்காங்களா, இல்ல ரோபோட்டிக் சயின்ஸ்ல இருக்காங்களா, இல்ல மெஷின் லேர்னிங்ல இருக்காங்களா, இல்ல மெக்கட்ரானிக்ஸ்ல இருக்காங்களா, ஆட்டோமேஷன்ல இருக்காங்களா, சோலார்ல இருக்காங்களா, அப்படின்னு நம்ம வந்து எம்பெடட்ல இருக்கிறாங்களா, இமேஜ் ப்ராசஸிங்ல இருக்கிறாங்களா அப்படின்னு நீ வந்து துறை சார்ந்த வல்லுநர்கள், துறை சார்ந்த பேராசிரியர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேராசிரியர்கள் இருக்காங்களா நம்ம பார்க்கணும். இது ரெண்டு தான் மிக முக்கியமான விஷயங்கள். அதற்கு அடுத்தது நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியமான விஷயங்கள். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து துறை சார்ந்த ஸ்கில். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மாணவர்கள் வந்து 70% மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்ளிகேஷன் போடும்போது எந்த மாணவர்களை கேட்டாலும், பெற்றோர்களை கேட்டாலும், சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்டா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குமா, மெஷின் லேர்னிங் இருக்குமா, இல்ல சைபர் செக்யூரிட்டி இருக்குமா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் இருக்குமா, அப்படிதான் கேட்கிறாங்களா ஒழிஞ்சு மத்த துறைகள்லாம் யாரும் கேட்கறதே கிடையாது. இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் இந்த துறையில ஏற்பட்ட அந்த பூம் காரணமா எல்லாருமே அங்க போறாங்க. இப்போ பொறியியல்னாலே வேலை கிடைக்காது அப்படின்ற பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் அப்படின்றது இந்த அடிப்படையில தான் உருவாகுதா? இப்போ ஒரு துறையில அதிகமான பூம் இருக்கு அப்படின்னும் போது தேவைக்கு அதிகமானவர்கள் அந்த துறையை நோக்கி போறது அப்படின்றது தான் ஒரு வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குதா? இல்ல, நீங்க சொல்றது வந்து பெர்ஃபெக்ட். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய பொருளாதாரத்துல வந்து பொருளியல்ல வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரின்னு சொல்லுவாங்க. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரிங்கிறது வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கும், சப்ளை அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா என்ன பொறுத்தளவு வந்து பொறியியல் துறையில வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது ஒரு மாயை. பொறியியல் துறையில வந்து அபண்டன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. நம்ம யாரும் வந்து அதான் சொல்றோம். அதுக்காக தான் இப்ப பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய கல்லூரிகள் எவை என்று அறிந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அப்ப சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு துறை சார்ந்த ஸ்கில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிக முக்கியமான விஷயங்கள். இப்ப மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் முக்கியமான விஷயங்கள். இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியமானது. இமேஜ் ப்ராசஸிங்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு தேவையானது கோடிங் ஸ்கில், அதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்கில், ப்ரோக்ராமிங் ஸ்கில், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அந்த ஸ்கில் சார்ந்த அனுபவங்களை வந்து எந்த கல்லூரி அளிப்பது என்று நம்ம பார்க்க வேண்டும். ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள் வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க, ஒரு சில மாணவர்கள் ஸ்டார்ட் அப்னு வராங்க. அப்ப ஸ்டார்ட் அப்னு வரும்பொழுது நீங்க உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இனோவேஷன்ஸ், மிக முக்கியமான விஷயங்கள். அப்ப இனோவேஷன் வரும்பொழுது உங்களுக்கு உங்க கிரியேட்டிவிட்டி திங்கிங் மிக முக்கியமான விஷயங்கள். உங்க கிளாஸ் ரூம்ல டிசைன் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், இனோவேஷன்ஸ், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நடக்கிற கல்லூரிகள் எதுன்னு பாருங்க. அந்த மாதிரி கல்லூரிகளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 4 இயர்ஸ்ல பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அகையில வந்து கல்லூரியை நீங்க வந்து நன்றாக நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து, ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, துறை கூட வந்து ஒரு சரியான துறையா இல்லாம இருக்கலாம். அந்த சரியான துறை இல்லாத பொழுது அந்த மாணவர் வந்து ஒரு நல்ல கல்லூரியை எடுத்துட்டு நல்ல கல்லூரி எடுக்கும்போது அந்த துறை சார்ந்த என்ன சொல்றது அனுபவங்களை அளிக்கும் பொழுது, திறன்களை அளிக்கும் பொழுது அந்த மாணவன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல ஒரு சில மாணவர் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறேன், எனக்கு இந்த ஒரு கல்லூரியில கிடைச்சிருக்கு, நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கல்லூரியில அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல. யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம், கல்லூரியில ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஆசிரியர்கள் இல்ல, பல குறைபாடுகள் இருக்குது. அப்ப அந்த மாணவன் என்ன பண்ணுவாங்க, 4 வருடம் கஷ்டப்பட்டு அடுத்த 2-3 வருஷம் தன்னால கஷ்டப்பட்டு ஒரு 7வது வருஷத்துல அவன் பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு வந்து எனக்கு செல்ஃப் இன்வால்மெண்டோட அந்த பையனை முயற்சி செய்து எடுக்கிறாங்க. ஆனா நீங்க 4 வருஷத்துல பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா, 4 வருஷத்துல ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும் அப்படின்னாக்க கல்லூரிங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். அப்ப கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுப்பது எந்த பேஸ்ல இது ஒரு பாராமீட்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்டி மோர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல என்ன அப்படின்னா, NAAC is very very important. நேஷனல் அக்ரிடேஷன் அசஸ்மெண்ட் கமிட்டியோடைய
ஒரு கல்லூரியை தேர்வு செய்யும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும், அங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும், அது இல்லாம அது முறையாக அங்கீகாரம் பெற்ற கல்லூரியா என்பதை பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுல பிரிவுகள், பொறியியல் பிரிவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரிவுகள்ல தனக்கான பிரிவு இதுதான் அப்படின்றத எப்படி அந்த மாணவர் முடிவு செய்யலாம்? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோக்கி எல்லாரும் போறாங்க அப்படின்றதுனால அது பெஸ்டான ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? என்னை பொறுத்தளவு வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எல்லாருமே துறை நோக்கி செல்றாங்க, அது பெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எடுக்கும் பொழுது அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு துறை தனியாக இருக்கிறாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் தனியா இருக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் தனியா இருக்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி தனியா இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்றோம்னாக்க அந்த துறையில வந்து பல பிரிவுகள் இருக்கிறது. அந்த பல பிரிவுகள் இருக்கும் பொழுது அதை சார்ந்த திறன்களையும் அறிவுகளையும் ஆற்றல்களையும் நீங்கள் எவ்வாறு வளர்க்கிறீர்கள் என்பது முக்கியமான விஷயங்கள். நிறைய பேர் வந்து ஒரு நேரோடு பண்ணிடுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் படிக்க போறோம் அப்படிம்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் மேக்ஸிமம் ஒரு 6-7 கிரெடிட் தான் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு 8 பேப்பர் 10 பேப்பர் தான் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அதுல ஒன்றும் வேறுபாடுகள் அதிகமா இருக்கவே இருக்காது. அதனால வந்து மாணவர்கள் வந்து நான் ஏஐ படிச்சாதான் எனக்கு வேலை வாய்ப்பு உண்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா எனக்கு வேலை வாய்ப்பு இல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சா வேலை வாய்ப்பு இல்ல, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் படிச்சா வேலை வாய்ப்பு இல்ல, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா கூட வேலை வாய்ப்பு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்பாயிண்டிங் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் appointing in software industries, instrumentation control engineering appointing software industries. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிங்கிறது காமன் டு ஆல் டிகிரி. ஈவன் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போறான், பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவன் கெமிஸ்ட்ரி படிச்சவன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போறான். அப்ப சாஃப்ட்வேர் பேஸா வச்சுதான் நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு மேல உங்களுடைய அறிவுகளையும் ஆற்றல்களையும் எந்த அளவுக்கு வந்து புதிய பொருட்களை கண்டறிவதும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதும் தான் உங்களுடைய முயற்சின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சிவில் இன்ஜினியரிங்லேருந்து பிரிந்த ஒரு படிப்பு அப்படின்னா ஆர்கிடெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதுலேருந்து உருவான ஒரு துறை. இந்த மாதிரியாக புதிய துறைகளை தேர்வு செய்யும் போது ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அதுல அவர்களுக்கு தடங்கள் அந்த மாதிரியான ஏற்படுற விஷயங்கள்லாம் ஏற்படுமா? இல்ல, அதாவது வந்து உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி போவாங்க. ஆர்கிடெக்சர்ஸ் எங்க போனா டவுன் பிளானிங், அர்பன் பிளானிங் இந்த மாதிரி போவாங்க. அர்பன் பிளானிங், டவுன் பிளானிங் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்சர்ஸ் பார்த்தோம்னாக்க கவர்மெண்ட்ல இன்னைக்கு நிறைய சைட்ஸ்ல வந்து வேகன்சிஸ் அதிகமா இருக்குது. பட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஆர்கிடெக்சர்ஸ் வந்து யூனிக் ப்ரோக்ராம், ஆர்கிடெக்சர்ஸ் ஃபேஷன் டிசைன்ஸ் இது எல்லாமே யூனிக் ப்ரோக்ராம். உங்களுடைய இனோவேஷன்ஸ் எந்த அளவுக்கு, கிரியேட்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அப்பதான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். அப்ப சக்சஸ் ஆகணும்னா நீங்க வந்து ஃபுல்லா டெடிகேஷன் பண்ணணும். உங்களுடைய இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இன்டர்ன்ஷிப் நீங்க இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி, ஆர்கிடெக்சர் பண்ணாலும் சரி, எனி ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆர்கிடெக்சர்ஸ்ல வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப்பே கொடுப்பாங்க. அதனால நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் அசோசியேட் நீங்க பண்ணீங்கன்னாக்க அந்த கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன்ஸ், டிசைன் திங்கிங் எல்லாமே வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க வர முடியும் உங்களால. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க ஆர்கிடெக்சர் சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இல்ல ஒரு சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, ஆர்கிடெக்சர்ஸ் எனக்கு வந்து காம்படிட்டிவ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போயிடுறாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதுலயே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுறாங்க, ஸ்ட்ரக்சரல் போயிடுறாங்க, இன்டீரியர் டிசைன்ஸ் போயிடுறாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் போயிடுறாங்க. அந்த மாதிரி வந்து பல துறைகளுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுல கவர்மெண்ட் சைடுன்னு என்ன பொறுத்தவரை மாணவர்கள் எப்பொழுதுமே வந்து அரசை நம்பி நாம் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு தொழில்நுட்பத்துறை மாணவர்கள் வந்து அரசை நம்பி அரசு எனக்கு வேலை கொடுக்கும் என்று இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரசு நீங்க நம்பி இருக்கணும்னு நினைச்சாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க செகண்ட் இயர் ஆன்வர்ஸ் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு செகண்ட் இயர்ல இருந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் கேட் எக்ஸாமினேஷன்ஸ், ஜெனரல் ஆப்டிடியூட் அந்த இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணினீங்க. ஒரு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ளார நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கேட் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் எடுக்கிறது எல்லாமே கேட் ஸ்கோர் இல்லாம உங்களை யாருமே எடுக்கிறதே கிடையாது. அப்ப கேட் ஸ்கோர் நீங்க எந்த அளவுக்கு மார்க் அதிகமா எடுக்கிறீங்களோ, கேட் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, நீங்க எந்த அளவுக்கு மார்க் அதிகமா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பப்ளிக் யூட்டிலிட்டி, நீங்க இஸ்ரோ போறதா இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு, இல்ல வந்து தெர்மல் பவர் கார்பரேஷன் போறதாலும் சரி, இல்ல மத்த நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ்ல பப்ளிக் என்டர்பிரைசஸ்ல போறதுக்கு வந்து கேட் இஸ் மேஜர் என்ட்ரி, மெயின் என்ட்ரி. அப்ப நீங்க அந்த இதை ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உங்களால் முடியும். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து. அதே போல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க உள்ள வந்தாலும் சரிதான். இன்னைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் உள்ள வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதை ப்ரிப்பரேஷன் பண்ணாம நான் வந்து இன்ஜினியரிங் நாலேஜ் தான் வச்சிருக்கேன், இன்ஜினியரிங் ஸ்கில் வச்சிருக்கேன், என்னால பிரசன்டேஷன் பண்ண முடியல, எக்ஸாமினேஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா வேலை கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இன்ஜினியர்ஸ் தான் சரி,
எந்த ஒரு டிகிரி படிச்சாலும் சரி, நீங்க 360 டிகிரி டைமென்ஷன்ல உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மட்டும்தான் நான் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சோஷியல் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். த சொசைட்டி இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். சோஷியல் ரெலவன்ஸ் டெக்னாலஜி, சோஷியல் ரெலவன்ஸ் ப்ராடக்ட், சோஷியல் ரெலவன்ஸ் இனோவேஷன்ஸ், இது எல்லாம் முக்கியமா வேணும். இது இல்லாம நம்ம வந்து நான் வந்து இன்ஜினியரிங் ஆயிட்டு அப்படின்னா engineers for the society, engineers for the societies, so you must understanding about the societies. அப்ப சொசைட்டி ஓரியன்டட் இன்டர்ன்ஷிப் நீங்க எடுக்கணும், நீங்க ரூரல் ஓரியன்டட் இன்டர்ன்ஷிப் எடுக்கணும், நீங்க அக்ரிகல்ச்சர் சார்ந்த இன்டர்ன்ஷிப் நீங்க எடுக்கணும். அதுல உங்களுடைய தொழில்நுட்பத்தை எங்க பயன்படுத்தணும் நீங்க பார்க்கணும். அதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் சிறந்த ஒரு பொறியாளர், சிறந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் என்று நம்ம கூற முடியும். இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசிஇ, மெக்கானிக்கல் இந்த மாதிரியான படிப்புகள் தான் ரொம்ப போட்டிக்குள்ளானதாக இருந்தது. இப்போ அதுல இருந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்பவும் அந்த இசிஇ, மெக்கானிக்கல் இந்த படிப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் தேர்வு செய்யலாமா? இதுல என்னுடைய அப்சர்வேஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கரண்ட் இயர்ஸ் நான் பார்க்கும்பொழுது இந்த இசிஇக்கு இன்னைக்கு காம்படிஷன் இருக்குது, எலக்ட்ரிக்கலுக்கு காம்படிஷன் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு காம்படிஷன் இருக்குது. அது எங்க இருக்குன்னா நல்ல ஒரு தரமான கல்லூரியில இன்னைக்கு இருக்குதுதான். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்க உள்ள போனீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் சயின்ஸ் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் 120 இருக்குமா, 140 இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அது 180 இருக்கும். அவங்க 199 வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா 190ல தான் அந்த கட் ஆஃப் மார்க் முடியும். அதே மாதிரி செல்ஃப் பினான்சிங்ல ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் நீங்க போகும்போது பார்த்தோம்னாக்க அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னாக்க ஹையா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப அவங்க எதை பேஸ் பண்றாங்க? எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னால அதுக்கு அடுத்து எனக்கு மெக்கானிக்கல் சயின்ஸ் எனக்கு முக்கியம், இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் நான் எடுத்துக்கலாம், இல்ல வேற மாதிரியான ஒரு துறைகள் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அப்ப அவங்களுடைய ப்ரோக்ராம், அவங்களுடைய டிகிரியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு காலேஜை வந்து கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அப்ப கல்லூரிக்கு தான் அவங்க முக்கியமானதை கொடுக்குறாங்க. அப்ப வந்து அவங்க படிக்கிற துறைக்கு முக்கியமா கொடுக்கவே இல்லை. அகையில வந்து மாறுறாங்க. மக்கள் வந்து எப்பொழுதுமே வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க, எப்போதும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து சொசைட்டில நடக்கக்கூடியதுதான், ஒன்றும் நடக்கக்கூடியதுதான். ஆனா இந்த மாதிரி மாற்றங்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்க எப்பொழுதுமே நாங்க வந்து சைக்கிள் பார்ப்போம். அந்த சைக்கிள் ஒரு வருஷம் வந்து 2 வருஷம் வந்து பூமிங் ஒரு செக்டார் போச்சுனாக்க அடுத்து அந்த 4 இயர்ஸ் வரும்போது திடீர்னு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம போயிடும், ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்களா இல்லையா, டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது. சப்ளை வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருப்பான், டிமாண்ட்ங்கிறது 1 லட்சம் பேர் தான். அப்ப 4 லட்சம் பேர் கண்டிப்பா வேலை கிடைக்காது. அப்ப 1 லட்சம் பேர் யாரு நல்ல காம்பிடன்சி வச்சிருக்கானோ, நல்ல ஸ்கில் வச்சிருக்கானோ, நல்ல வந்து இனோவேஷன்ஸ் வச்சிருக்கானோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த 1 லட்சம் பேர் வேலை கிடைக்கும். மிச்ச 4 லட்சம் பேர் வேலை இல்லைன்னு சொல்ல முடியும். இதுல வந்து யாருங்கிறது என்னன்னா நம்ம தான் as an individual, so you have to assess. இல்ல அதர்வைஸ் இந்த மாதிரியான ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஹையர் எஜுகேஷன்ஸ் உங்களை மாதிரி தொலைக்காட்சிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நீங்க வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் நீங்க கொடுக்குறீங்க மக்களுக்கு. நான் நேரடியாக போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்க 1 லட்சம் பேர் 2 லட்சம் மாணவர்கள் பார்க்க வாய்ப்புகள் உண்டு. நான் அதுதான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் உனக்கு ஆசைப்பட்ட கிடைக்கலையா, அடுத்தது காம்ப்ரமைஸ் ஆகி வந்துங்க. நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கல்லூரியில. நீங்க சாஃப்ட்வேர் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல ஏரோநாட்டிக் போகணும், ஏரோநாட்டிக் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மரைன் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான பல துறைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோக்ராம். இன்னைக்கு மாணவர்கள் என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக்கல்னா கஷ்டம், சர்க்கியூட் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. பிஎஸ்சி மேத்ஸ் ஒதுக்குறாங்க. பட் எலக்ட்ரிக்கல் இல்லாம எனக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், சோலார் எனர்ஜி இது எல்லாமே அவங்க தான், பவர் எல்லாமே அவங்க தான். இன்னைக்கு அது இல்லைன்னா உலகமே எதுவுமே இல்லை. எனி ப்ராடக்ட் நம்ம வச்சு பேசக்கூடிய லேப்டாப்ல இருந்து கேமரால இருந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எதுவுமே கிடையாது. மொபைல் போனுக்கு எலக்ட்ரிக் கிடையாது, எல்லாமே எதுவும் கிடையாது. அப்ப அது வந்து வெரி எக்ஸலண்டான ப்ரோக்ராம். அது நீங்க பப்ளிக் செக்டர் கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் செக்டர் கம்பெனில ஒர்க் பண்ணலாம். கடைசியா நீங்க தேடுற சாஃப்ட்வேர் கம்பெனி அதுக்கும் நீங்க போகலாம், அதான் நான் சொல்லிட்டேன். நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக், ஐடி படிச்சவங்க மட்டும்தான் சாஃப்ட்வேர் கிடையாது. ஈவன் மெனி டிப்ளமா ஹோல்டர்ஸ் ஒர்க்கிங் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், மெனி டிப்ளமா ஹோல்டர்ஸ் ஒர்க்கிங். Those who are having such capable யாருக்கு இருக்குதோ, காம்பிடன்சி யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாமே போக முடியும். அந்த துறை ஒரு பொதுவான துறை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னாக்க, the software industries என்ன காமன் டு ஆல். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் a separate functioning. Artificial intelligence is application for the banking industry, insurance industries, hotel industries, tourism industries. அதே மாதிரி வந்து நீங்க சொல்ற ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அந்த ஏஐ நான் யூஸ் பண்றேன்.
அப்ப அந்த துறை சார்ந்த நாலேஜ் உள்ளவங்க படிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கிறாங்க. அப்ப ஏஐ இஸ் நாட் ஒன்லி ஃபார் தி அந்த கம்ப்யூட்டிங் சயின்ஸ். ஏஐ இஸ் காமன் டு ஆல் பீப்புள். அப்ப எல்லாருமே அதை படிச்சுக்கிட்டாக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவன் ஏஐ இஸ் யூசிங் ஃபார் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய துறையில வந்து இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். ஆகையால வந்து இந்த துறை எடுத்தாதான் வேலை, இந்த துறை எடுத்தா வேலை இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கான ஒவ்வொரு துறையிலையும் வந்து திறன்கள் எவ்வாறு இருக்குது, உங்களுடைய ஆற்றல்கள், அறிவு ஆற்றல்கள் எவ்வளவு இருக்குது, இது எல்லாம் அதுக்கு மேல உங்களுடைய ஆட்டிடியூட் மிக முக்கியமான விஷயங்கள். எல்லாம் சொல்லுவாங்க நான் இன்டெலிஜென்ட் அப்படிம்பாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து நெவர் ஒர்க் அவுட். இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா? இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் only 10 to 18% தான் சக்சஸ். வேற இன் கேஸ் ஆஃப் எமோஷனல் கோஷன் 40 to 55% சக்சஸ். அப்ப நீங்க வந்து என்னதான் நீங்க நாலேஜ் இருந்தாலும் அந்த என்விரான்மெண்டல் அக்சஸ், என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், என்விரான்மெண்டல் சொல்றது அடாப்டபிலிட்டி, இதெல்லாம் முக்கியம். நான் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் எப்படி என்ன அடாப்ட் பண்ணிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எப்படி நான் இன்டராக்ஷன் பண்றேன், இது எல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். உங்களோட ஆட்டிடியூட் முக்கியமான விஷயங்கள். ஆட்டிடியூட் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க 95% எடுத்தாலும் பெரிய இன்டெலிஜென்டா இருந்தாலும் வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியாது. அதுதான் சொன்னா மாணவர்கள் 360 டிகிரியில உங்களுடைய திறன்களை வளர்த்துக்கிட்டு, அறிவுகளை வளர்த்துக்கிட்டு, சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தக்கவாறு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் சொல்கிறேன். ஓகே, பொறியியல் பிரிவை தேர்வு செய்யும் போதும் ஒரு கல்லூரியை தேர்வு செய்யும் போதும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்றது குறித்த விரிவான விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திருமாறு. நன்றி, வணக்கம்.